கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். குடிப்பவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில ஏற்படுது என்பதை வேதாகமத்திலிருந்து கர்த்தர் சில ஆலோசனைகளை இந்த நேரத்துல உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை பயன்படுத்துகிறார். இந்த காலத்துல எந்த இடத்துக்கு போனாலும் சரக்கு, மதுபானம் கையில இருந்தாதான் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்ற மாதிரியே இப்ப எல்லா பிள்ளைகளும் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திருமண நிகழ்ச்சிக்கு போனாலும் மது பாட்டில்கள், பீரு, சரக்குன்னு ஏகப்பட்ட போதைப் பொருட்கள். சாவு காரியத்துல போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரக்கு. மற்ற எந்த நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்கள் எடுத்தாலும் அதுல ஒரு சொந்தக்காரங்களை சந்தோஷப்படுத்தணும்னா அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தாதான் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். அவங்க குடிக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துடணும். இல்லைன்னா அவங்க கோச்சிப்பாங்க. அதுக்காகவே சரக்கை வாங்கி கொடுக்கறது. அப்படி நாம ஒருத்தவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறோம், அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நாம அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்படி கிடையாது. நீங்க அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையே கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க குடிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய திருமண நிகழ்ச்சியில, உங்களுடைய வீட்டுல நடக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வர்றவங்க கேட்கறாங்கன்னு சொல்லி நம்ம சரக்கு வாங்கி கொடுத்தோம்னா அது பாவம். கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை நாம செய்யறோம். அவங்கள சந்தோஷப்படுத்துறோம், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நாம வாங்கி கொடுப்போம். ஆனா முடிவில அது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துல கொண்டு வரும், பல வேதனைகளை கொண்டு வரும், பல துக்கங்களை கொண்டு வரும். அதற்கு காரணம் நீங்களும் ஒருத்தர். குடிக்கிறது தப்புன்னு சொல்லி நீங்க அந்த நேரத்துல கண்டிஷன் பண்றவங்களா மாறணும். இந்த காலத்துல குடியினால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டா, ஐயோ குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு, காயப்பட்டாரு, கை உடைஞ்சிச்சு, கால் உடைஞ்சிச்சு. ஒரு ரோட்ல வாகனம் கவுத்து போட்டு கிடக்குது. ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தோட மோதிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த போயிட்டு அவரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இருப்பாரு. ஆக்சிடென்ட் நடக்கும். நிறைய பேர் கீழே விழுவாங்க, அடிபடுவாங்க. அது எல்லாம் நடக்கிறது தான். சில கவன குறைவுனால நடக்கிறது. ஆனா அதிக விபத்துகள் எதனால ஏற்படுதுன்னா இந்த குடியினாலதான் ஏற்படுது. சுயநலவே இழந்து போயிடுறாங்க. இந்த குடியில நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த குடியினால நிறைய விபத்துகள். ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டீங்கன்னா மருத்துவமனையில நீ அதிகமா குடிச்சதுனால உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, வயிற்றுல அல்சர் வந்துருச்சு, மஞ்சாக்கமலை வந்துருச்சு, கல்லீரல் பாதிப்பு, மண்ணீரல் பாதிப்பு, ஹார்ட் வீக்கா இருக்கு, கண் பார்வை மங்கி போயிடுச்சு. நல்லா இருக்கிற உடம்ப இந்த குடியினால கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்காக ஆண்டவர் பேச இருக்கிறாரு. ஆண்டவர் வேதத்திலேயே நிறைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரு. நீங்க குடிக்காதீங்க, குடிக்கிறது பாவம், தன் சரீரத்தை கெடுத்து கொண்டால் அதுவே பாவம்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை கெடுத்து கொண்டால் அதுவும் பாவம். எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து, இந்த குடியினால இந்த பிரச்சனை வந்து நிறைய குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போன குடும்பங்கள், ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. இவ்வளவு இந்த குடிதான். இந்த குடியினால நிறைய குடும்பங்கள் கெடுத்து கொண்ட நிலைமையில இந்த உலகம் போய் கொண்டிருக்கு. இந்த குடியிலிருந்து நாம மனம் திரும்ப வேண்டும். அன்பு பிரியமான ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வேதனையில, இப்படிப்பட்ட துக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா, ஆவியானவர்
பேசுகிற இந்த வார்த்தையின் மூலியமாக நீங்க மனம் திரும்ப வேண்டும். இந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியேற வேண்டும். இதுவரைக்கும் நீங்க குடியினால நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கலாம். வியாதியில நீங்க இருந்திருக்கலாம். நிறைய பணத்தை வீணாய் செலவழித்துக் கொண்டிருக்கலாம். உங்க குடும்பம் பிரிஞ்சு போன நிலைமையில இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினையாக நீங்க இருக்கலாம். இந்த நேரத்துல ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போம், இந்த குடியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆவியான கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டோம்னா நமக்கு ஒரு விடுதலை நிச்சயமா கொடுப்பாரு. வாலிப பசங்க எல்லாம் குடிச்சுன்னு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பசங்க, நிறைய பிள்ளைங்க தாயும் தகப்பனும் பிள்ளைங்களை படிக்க அனுப்புறாங்க. நல்லா படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் நடந்து அவருடைய வாழ்க்கையை கரை சேர்க்கணும்னு சொல்லி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிள்ளைகளை ஆளாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்க ஏதோ ஒரு நண்பர்கள் மூலியமாகவோ யாரை பார்த்தோ சினிமாவை பார்த்தோ எப்படியோ ஆசை அதுங்களுக்கு ஏற்பட்டு இல்ல பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கூட இந்த காலத்துல குடித்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய விதமான ட்ரக்ஸுக்கு அடிமைத்தனப்பட்டு இருக்கிறாங்க. கஞ்சா, சிகரெட்டு, நானும் நிறைய பேர் லேடிஸுங்களை பார்த்திருக்கிறேன். இப்ப பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கஞ்சா அடிக்கிற பசங்களையும் சிகரெட் பிடிக்கிற பசங்களையும் இப்ப பொண்ணுங்களுக்கே பிடிக்குது. அதை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பெண்களும் அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நாமளும் குடிக்கலாமே, நாமளும் சிகரெட் பிடிக்கலாமே, ஆம்பளைங்க மட்டும்தான் குடிக்கணுமா, பொண்ணுங்க நாங்கெல்லாம் குடிக்க கூடாதா, இப்படின்ற காலகட்டத்துல உலகம் தள்ளப்பட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம வெளியே வர வேண்டும். இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறார், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து வருவோம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வேதனை எதனால வருது, துக்கம் எதனால வருது, உங்க குடும்பத்துல பிரச்சனை எதனால வருது, பிரிவினைகள் எதனால வருது, எதனால நீங்க உங்க வாழ்க்கையில பேரிழப்பு எதனால ஏற்படுதுன்னு ஆண்டவர் வசனத்துல நமக்கு வச்சிருக்கிறாரு பாருங்க. மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கு தான், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வேதனை, பல வியாதிகள், நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்ய முடியாது, வேதனைப்படுவோம், மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாது, கலங்கி கொண்டிருப்போம். நம்ம சேகரித்து வைக்க எதிர்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு சேகரித்து வைக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் குடிச்சு சரீரத்தை கெடுத்து கொண்டு வியாதி வந்து பணத்தை ஒழுங்கா சேர்க்காம அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணி வீணான செலவினங்கள் செய்து அவ்வளவும் நாம செய்யல. அந்த குடி மயக்கம், அந்த போதையினால அந்த ஒரு மன அழுத்தம், அந்த அடிமைத்தன ஆவிகள், குடிக்கு அடிமைத்தனப்பட்டு இருக்கிற ஜனங்கள் அனைத்துமே இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் இதனால சீரழிஞ்சு போயிருக்கு. அன்பு பிரியமான ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மதுபானம் தரித்திருக்கிற இடத்துல போகாதீங்க, கலப்புள்ள சாராயத்தை நாடாதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, அன்சு போடாதீங்க, மாவா போடாதீங்க. கர்த்தர் நம்மளை அழகா உருவாக்குனாரு, ஆணும் பெண்ணுமாக உருவாக்குனாரு.
மண்ணினால நம்மளை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து, நாசியில நம்ம சுவாசத்தை ஊதி, நம்ம விலா எலும்புல ஒன்றை எடுத்து மனுஷியாக உருவாக்கி, நமக்கு ஏற்ற துணையை கொடுத்து, நீங்க பலுகி பெருகி பூமியை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள அழகா இந்த பூமியில நம்மள வாழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவையில்லாம இந்த குடிக்கு அடிமைத்தனப்பட்டு நம் சரீரத்தை கெடுத்து கொண்டு, நம்ம சரீரத்தை நம்ம கெடுத்து கொள்றது பாவம். இது தேவன் உருவாக்கின இந்த சரீரம், இந்த அவயம், இந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் தேவன் உருவாக்கினது. அவருடைய யோசனையில நம்மள ஒரு குயவனை போல நம்மள அப்படியே வரைந்து செதுக்கி நம்மள உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம தேவனை பார்க்காம நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நண்பர்களோடு சேர்ந்து நம்ம குடித்து கொண்டிருக்கிறோம். இந்த குடியிலிருந்து இன்றைக்கு நம்ம விடுதலை நம்ம பெற வேண்டும். கர்த்தரிடத்துல இன்றைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். நம்ம இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு தான் இன்றைக்கு இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். குடி பழக்கத்துல அடிமைத்தனப்பட்டவர்களுக்கும் இனி இந்த குடியில விழாத, இது வரைக்கும் நிறைய பேர் குடிக்காம இருந்திருப்பாங்க. இப்ப கூட இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு குடினா என்னன்னே தெரியாதுன்னு கூட நிறைய பேர் இத பார்த்து கொண்டு இருக்கலாம். இல்ல ஒரு சிலரை பார்த்து உங்களுக்கும் குடிக்கணும்னு ஆசை கூட உங்களுடைய உள்ளத்துல தோணி இருக்கலாம். இந்த குடிப்பழக்கத்தை நீங்க கற்றுக்கொள்ளாதீங்க. அன்பு பிரியமான ஜனமே, வாலிப பிள்ளையே, படிக்கிற பிள்ளையே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளையே, காலேஜ் படிக்கிற பிள்ளையே, திருமணம் ஆவாதவர்களே, திருமணமானவர்களே, வயது முதிர்ந்தவர்களே, யாராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி, குடிக்கிறது பாவம். வேதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், காரணமே இல்லாத காயம் வந்துடும். காரணமே இருக்காது, நமக்கே தெரியாது. நல்லா குடிச்சு அப்படியே பைக் ஓட்டிட்டு போயிட்டே இருப்போம், கீழே விழுந்துட்டு கை கால் வச்சுக்கும். இதுதான் காரணம் இல்லாத காயம். ஒண்ணு நாம் அடிப்போம், இல்லைன்னா மத்தவங்க கிட்ட இருந்து நாம் அடி வாங்குவோம். இப்படிதான் குடிக்கிறவங்களுடைய நிலைமைகள் இருக்கு. இதனால நிறைய பேர் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறாங்க. சில நேரங்கள் உயிருக்கும் நிறைய உயிர் எத்தனை ஆக்சிடென்ட்ல எத்தனை உயிர் போயிருக்கு. தவறான வழிகள்ல போய் இந்த குடிச்சிட்டாலே அந்த யோசனை எப்படிதான் நம்ம யோசிப்போம்னு தெரியும். நிறைய பேர் கொலைகாரனா மாத்தி ஜெயில உட்கார வச்சிருக்காங்க. அதிக பேர் குடிக்கிறவங்களும் கஞ்சா அடிக்கிறவங்களும் தான், இந்த போதை பழக்கத்துக்கு அடிமைத்தனப்பட்டவர்கள் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களும் ஜெயில இருக்கிறவங்களும் அதிகமா இருக்கிறாங்க. இவர்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். இனி இந்த குடியினால இழப்புகள் இந்த தேசத்துல வரக்கூடாது என்பதற்காகவே இந்த மெசேஜை கர்த்தர் போதிக்கும்படியாக இந்த நேரத்துல ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் கூட பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். கண்ணெதிர ஒரு உயிர் போன சம்பவத்தை கண்ணெதிர பார்த்தேன். யாரோ ஒரு குடிச்சிட்டு தனியா வாக்கிங் போனவங்க மேல ஏத்திட்டு அவங்களுடைய உயிரே போச்சு. நாமளும் செத்து போறோம், மத்தவங்களையும் சாவடிக்கிறோம். குடிக்கிற நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கெட்டு போகுது, அடுத்தவங்களுடைய குடும்பமும் கெட்டு போகுது. இது பாவம். நம்ம குடும்பத்தையும் நாம நல்லா பார்த்துக்கணும், மத்தவங்க குடும்பத்திற்கும் நாம இடையூறா இருக்கக்கூடாது.
கர்த்தர் அதுக்காக தான் சொல்றாரு, மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். அது மெதுவாய் இறங்கும், பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்குமா, ரத்த வருண கலர்ல இருக்குமா. நீங்க பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு இந்த பாட்டில், அந்த ரத்த வருணம் இந்த கலர்ல இருக்குல்ல. ஏசப்பா சொல்றாரு பாருங்க, பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். பளபளப்பா இருக்குது, அப்படியே அதை பார்த்த உடனேயுமே அப்படியே குடிக்கணும். அதை குடிச்சிட்டோன்னா அப்படியே நம்ம அப்படியே 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 மயக்கத்துல நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே ஏற்படும். மற்றவர்களை பார்க்கும்போது அந்த யோசனைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். பிசாசானவன் உங்களுக்கு கொண்டு வருகிற அந்த யோசனை அப்படியே அந்த சரக்கு குடிச்சிட்டுனா அப்படியே டான்ஸ் ஆட தோணும், நல்லா தைரியமா பேச தோணும், நல்லா சண்டை போட தோணும். இதெல்லாம் அந்த பிசாசானவன் கொடுக்குறவங்களுக்கு யோசனை. குடிச்சாதான் தைரியம் வரும், குடிச்சாதான் பேச முடியும், குடிச்சாதான் ஆட முடியும், குடிச்சாதான் சந்தோஷம் வரும், குடிச்சாதான் யோசனை வரும், திங்க் பண்ண முடியும் இப்படின்னு யோசனையை கொடுத்து, அந்த குடியினால வர்ற அந்த யோசனையில நம்ம வளர்ந்து என்ன பண்ண போறோம்? தம் சரீரத்தை கெடுத்து கொண்டு இந்த உலகத்தையும் சம்பாரிச்சு பிரயோஜனம் என்ன? நம்ம சம்பாரிச்ச பணத்தெல்லாம் எங்க திரும்பி கொட்ட போறோம்? அன்பு பிரியமான ஜனமே, இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த மதுபானம் விற்பனை செய்யறவர்கள் மனம் திரும்பணும். நிறைய பேர் கடையில அஞ்சு மாவா சிகரெட்டுன்னு விக்கிறீங்க. சில இடங்கள்ல கஞ்சா விக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் விற்பனை பண்றதெல்லாம் எதற்காக விற்பனை பண்றோம்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும், நான் எதிர்காலத்துல பணத்தை சேகரிக்கணும்னு சொல்லிதான் நீங்க ஒரு சேல்ஸ் பண்றதை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா அந்த சேல்ஸ் நீங்க பண்றது இது கரெக்டா? இது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு இது தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கு. நீங்க கஞ்சாவை வித்து 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 1000 குடும்பம் கெட்டு போவோம். 1000 குடும்பம் கெட்டு போய் உங்க குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? நீங்க சிந்திக்கணும் அன்பு பிரியமான ஜனமே. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறார். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். சம்பாதிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. நேர்மையாய் நம்ம சம்பாதிக்க வேண்டும். அநியாயமான வருமானத்தை நம்ம சம்பாதிக்க கூடாது அன்பு பிரியமான ஜனமே. பாவத்தினால வர்ற வருமானங்கள் நமக்கு வேண்டாம். இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். அதிகமாய் சம்பாதிக்கும் அநியாயமான வருமானத்தை காட்டிலும் நியாயமாக சம்பாதிக்கிற குறைந்த வருமானமே உத்தமமாய் நம்ம சம்பாதிக்க வேண்டும். நிறைய பேர் கடையில அரிசி வித்தாதான் அதிக லாபம் கிடைக்குது, சிகரெட் வித்தாதான் அதிக லாபம் கிடைக்குது, ஏதோ ஒரு போதைப் பொருளை வித்தாதான் ஜனங்க அதிகமா வாங்குறாங்க. அந்த பொருளை வித்தாதான் எனக்கு நிறைய மாசம் வருமானம் அதிகமா கிடைக்குதுன்னு நம்ம விக்கிறோம். அந்த யோசனை நமக்குள்ள வரும்போது அதுலயே நமக்கு தெரிய வேண்டாமா? அப்ப போதை பொருளை வித்தாதான் உங்களுக்கு வருமானம் அதிகமா வருதுன்னா அப்ப எத்தனை பேர் போதை பழக்கத்துல அடிமைத்தனப்பட்டு இருக்கிறாங்க? அப்ப அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேணும்னா அப்ப விற்பனை செய்பவர்கள் முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும். யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தை இந்த மெசேஜை கேட்டு யாராவது ஒருவர் மனம் திரும்பினால், ஏதோ ஒரு ஊர்ல இந்த பாக்குறவங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, அந்த தெருவுல நீங்க அஞ்சு மாவா விக்கலன்னா இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, நம்ம சரீரத்தை கெடுத்து கொண்டா பாவம்.
இது இது நான் செய்யறது பாவம், நான் விற்க கூடாதுன்னு நீங்க அரிசி மாவா போடுற பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து சிகரெட்டு கேட்கும்போது நீங்க விற்பனை பண்ற நீங்க ஒரு வார்த்தை அந்த பிள்ளைங்கள் இடத்துல சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க யோசிக்கும், அந்த கடைக்காரு மனம் திரும்பிட்டாங்கப்பா, இது வசனத்துல இருக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாது, போதைப் பொருட்கள் உபயோகிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு நீங்க வர்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லி பாருங்க. அந்த தெருவுல இருக்கிற படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாமே மனம் திரும்புவாங்க. அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பயங்கர ஆசீர்வாதத்தோட இருக்கும். 1000 நீதிமானை பார்க்கிலும் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். அன்பு பிரியமான ஜனமே, இந்த நேரத்துல நீங்க மனம் திரும்புங்க. இந்த வார்த்தை கேட்கிற அனைவரும் குடி பழக்கத்திலிருந்து திருந்த வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமா இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒரு குடும்பமும் அழிந்து போக கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறாரு. அவர் விரும்பினதுனாலதான் முன்பதாகவே வசனத்துல இந்த மதுபானத்தை குறித்து ஆவியானவர் இந்த வசனத்துல எழுதி வைத்திருக்கிறார். மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டுமா. பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். பக்கத்துல யாரு வரான்னு தெரியாது, கையில கத்தியோ கடப்பாரையோ கல்லோ எது கிடைக்குதோ எடுத்து அடிச்சிடுவாங்க. நீ பார்த்திருக்கிறீங்களா? யாராவது குடிச்சிட்டு தெருவுல நடந்துன்னு வந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல போறதுக்கு யோசிப்பாங்க. இதுக்கு காரணம் யாரு? இதுவே அவங்க குடிக்காம நடந்துன்னு வரானா அவங்ககிட்ட போய் அன்பா பேசுவாங்க, பழகுவாங்க. அவன் குடிக்கலைன்னா அவனுக்குள்ள நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கும். குடிக்கலைன்னா அவனே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனா அதே குடிச்சிட்டு அவன் நடந்துன்னு வரானா பக்கத்துல போக யோசிப்பாங்க. இது ஏன்? இதுதான் ஆண்டவர் வசனத்துல எழுதி வச்சிருக்கிறார். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். ஸ்டார்டிங்ல பளபளப்பா இருக்கும், குடிக்கும் போது நல்லா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா முடிவுல இப்படி செய்துதான் வீணான சண்டைகளை போட தூண்டும் இருக்கு. வீணாக சண்டைகளை போட வச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையே சீர்கடை செய்தது இந்த குடி. கர்த்தர் இதை வெறுக்கிறார். இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். இன்றைக்கு குடிப்பவர்கள் கவனத்திற்கு நீங்கள் மனம் திரும்பணும். கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில செய்ய வைப்பாரு. இதுவரைக்கும் நீங்க குடிய விட முடியாம நீங்க இருக்கலாம், விடணும்னு சொல்லி கூட முயற்சி எடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களால விட முடியலன்னு கூட முடியாம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தரிடத்துல நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்றைக்கு அப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு நீங்க நம்ம தேவனிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமா அவர் உங்களை மன்னிச்சு இதுவரைக்கும் குடியினால நீங்க இழந்து போன காரியங்கள் முழுவதையும் கர்த்தர் உங்களுக்கு புதிதாய் அவர் மீண்டும் திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்குமா? உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசுமா? உன் உள்ளம் எப்படி பேசுமா? உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்குமா? விபச்சார எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கை அந்த குடிக்கிற அந்த அந்த போதையில இந்த விபச்சார அந்த பார்வை உங்களை பார்க்க தோணும். எந்த பொண்ணு போனாலும் பக்கத்துல இந்த விபச்சார யோசனையோடு பார்க்கிற அந்த பார்வை அந்த நேரத்துல நமக்கு தோணும்னு சொல்றாரு. உன் உள்ள தாறுமாறானவைகளை பேசும். யூடிசிங் அதிகமா நடக்குது, பார்த்திருக்கீங்களா?
சும்மா நடந்து போற பொண்ணு, வேலைக்கு போற பொண்ணு 7 மணிக்கு மேல 8 மணிக்கு மேல இந்த காலத்துல பகல்லையே நடக்க முடியல. குடிச்சிட்டு நடக்கிற அக்கிரமங்கள் அதிகம். பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் கூட பார்க்கிறது இல்ல. அன்பு பிரியமான ஜனமே, நீங்க தேவனுடைய வார்த்தைகளை இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளை கெடுத்து சாகடித்து போடுகிற இந்த சூழ்நிலைமைகள்ல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. குடியின் போதைக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இந்த குடியின் அடிமைத்தன ஆவிகள் இந்த தேசத்தை விட்டு நீங்கும்படிக்கு நம்ம தேவனிடத்துல நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். அன்பு பிரியமான ஜனமே, நீ அதை பாராதேன்னு சொல்றாரு. குடிக்கிறவங்கள பார்த்து 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 நீங்க கெட்டு போவாதீங்க. அன்பு பிரியமான ஜனமே, வேதத்துல ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. நீங்க குடிக்காதீங்க, அது விபச்சாரத்துல உங்களை கொண்டு போயிடும், கொலையில உங்களை கொண்டு போயிடும், உங்களுக்கு வேதனை கொடுக்கும், தொக்கத்தை கொடுக்கும், உங்க வாழ்க்கையில இறைப்பை உண்டு பண்ணும். எத்தனை பேர் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. கை குழந்தைய தவிக்க விட்டு செத்து போனவங்க நிறைய பேரு. புதுசா திருமணமானவர்கள் மனைவியை விட்டுட்டு வயிற்றுல குழந்தையோடு இருக்கும் பொழுது இந்த குடியினால வியாதிகள் வந்து இறந்து போனவங்க நிறைய பேரு, கணக்குல இல்லாத அளவுக்கு. அன்பு பிரியமான ஜனமே, நம்ம மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். உள்ள தாறுமாறானவைகளை பேசும். தேவையில்லாத வாய் பேசி 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 வீணானவைகளை பேசி சண்டைகள் எழும்பிடும். பெரிய சண்டையாக்கி விட்டுரும். அசிங்கமான வார்த்தை வாயில பேசி பிரச்சனைகளை கொண்டு வந்து, குழப்பங்களை கொண்டு வந்து, குடும்பத்துல ஒரு பல வேதனைகளை நிறைய குடும்பங்கள் சந்தித்து கொண்டிருக்காங்க. நீ நடுக்கடலிலே சயனிக்கிறவனை போலும் பாய்மர தட்டிலே படுக்கிறவனை போலும் இருப்பாய். நடுக்கடலிலே, நடுக்கடல்ல இருந்தா எப்படி இருப்போம் நினைச்சு பாருங்க. நடுக்கடல்ல எப்படி இருப்போம்? அது போல நம்ம வீட்டுல இருப்போம். குடிக்கிறவங்க அப்படி இருப்பாங்க. சயனிக்கிறவனை போல இருப்போமா? பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். இப்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவனை போட்டு அடிச்சாலும் அவனுக்கு சொர்ணம் இருக்காது. எனக்கு வலிக்கலன்னு சொல்லுவானா. குடிச்சவனை போய் அடிச்சு பாருங்களேன், எனக்கு வலிக்கலன்னு சொல்லுவான். ஏன் எனக்கு வலிக்கலன்னு சொல்றான்னா, அந்த போதையில அவனுக்கு தெரியல, நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. நான் யாரு, எந்த ஊரு, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கு, நான் இப்படி இந்த பாவம் செய்யக்கூடாது, இது என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், என் குடும்பத்தை நான் ஒழுங்கா பாதுகாக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் ஒழுங்கா வாழணும்ன்ற எண்ணம், தேவன் கொடுத்த அந்த யோசனையை கெடுக்கிறது இந்த குடியின் ஆவி. தேவன் உனக்காக போட்டு வைத்த திட்டங்கள், உனக்காக போட்டு வைத்த ஆசீர்வாதங்கள், உனக்கு கொடுத்த சமாதானத்தை இந்த குடியின் மோகம் கெடுத்து கொண்டிருக்கிறது. அன்பு பிரியமான ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் இதை கண்டிக்கிறார்.
இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்க குடும்பத்துல இந்த குடி பழக்கத்தை முழுவதும் நீக்க போகிறார். நீங்க மனம் திரும்பியே ஆகணும். அன்பு ஜனமே, நீங்க மனம் திரும்பியே ஆகணும். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த இந்த குடும்பத்தை நீங்க கெடுத்து கொள்ள கூடாது. இன்றைக்கே மனம் திரும்புங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க ஏசப்பா கிட்ட போய் நீங்க கேட்கணும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு நீங்க ஏசப்பா கிட்ட போய் கேட்கணும். நான் செஞ்சதெல்லாம் தப்பு. அந்த குடியினால நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். என் சரீரத்தை கெடுத்துட்டேன். நிறைய பாவம் செஞ்சுட்டேன். நீங்க மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் இடத்துல நீங்க இன்றைக்கு ஒரு மன்னிப்பு கேளுங்க. பாவத்தை மன்னிக்கிற தெய்வம். அவர் உலக ரட்சகர். பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டா நமக்கு பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். இந்த பாவம் மன்னிக்கப்படாம நம்ம எதையும் ஜெயிக்க முடியாது. அன்பு பிரியமான ஜனமே, இன்றைக்கு இந்த குடியை விட்டு நம்ம முற்றிலும் நீங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை உருவாக்கின தெய்வம், உங்களை படைத்த தெய்வம் விரும்புகிறார். இந்த குடியிலிருந்து இன்றைக்கு நீங்கள் மனமாற வேண்டும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணையே இல்லையா? சொரணை இல்லாத அளவுக்கு இந்த குடி நம்மளை கொண்டு போகுது. இப்படி நாம இருக்கணுமா? சிந்தித்து பாருங்க. நம்ம கெத்தா இருக்க ஆண்டவர் நமக்கு நல்ல கை கால்களை கொடுத்திருக்கிறார். வேலையை, வருமானங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல பேசுவதற்கு நாவுகளை கொடுத்திருக்கிறார். நல்ல சிந்திக்க மூளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த குடியினால சொரணை இல்லாத அளவுக்கு பிசாசானவன் நம்மள கொண்டு போயிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலைய தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேரு நான் திருந்தி வாழ போறேன், இந்த குடியிலிருந்து நான் முழுவதும் வெளியே நான் வரப்போறேன்னு விரும்புறீங்க? நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உதவி செய்வாரு. நீங்க இதுவரைக்கும் நீங்க குடியை நிறுத்தணும்னு மாத்திரை சாப்பிட்டு இருக்கலாம், மருந்து சாப்பிட்டு இருக்கலாம், நிறைய டிவில ஆட்ஸ் போட்டு இருக்காங்க மருந்து. இதெல்லாம் வாங்கி நீங்க பயன்படுத்தி நீங்க உங்களால குடியை விட முடியாத ஒரு நிலைமையில கூட நீங்க இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வம், நம்மளை மீட்டெடுத்த தெய்வம், நமக்காக பலியான தெய்வம். அவர் நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தாரு. இப்படிப்பட்ட நம்மளை மீட்டெடுக்கதான் அவர் வந்தாரு. இந்த குடியினால எத்தனை பேரு சீர்கெட்டு போயிருக்கிறாங்க தெரியுமா? இவர்கள் எல்லாம் இன்றைக்கு மனம் திரும்ப போறாங்க. அது மட்டும் இல்லையா, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுதும் விழிப்பேன் என்பானா. லாஸ்டா என்ன சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? என்ன சொல்லி இருக்கிறார் பாரு. குடிக்கிறவன் என்ன பண்ணுவானா, நான் அதை விடவே மாட்டேன். அந்த குடிதான் என்னுடைய வாழ்க்கை. குடிச்சாதான் எனக்கு சந்தோஷம். என் மனைவி, என் பிள்ளைகளை காட்டிலும், என் நண்பர்களை காட்டிலும் எனக்கு குடிதான் முக்கியம்னு சொல்லுவான். அதை தொடர்ந்து நான் அதை செய்து கொண்டே நான் சாவர வரைக்கும் குடிப்பேன். சீக்கிரமா மரணத்தை சந்திக்கிறது ஜனங்கள் இதனாலதான். நமக்காக தேவன் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார்.
அதிக நாட்கள் நம்ம வாழ்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், மனைவிக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். இதெல்லாம் செய்யாம குடிச்சதுனால சீக்கிரம் இறந்து போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறோம். வேலை செய்யும் போது போதையில அப்படியே வேலை செஞ்சுக்கினே ஏதோ ஒண்ணு கீழே விழுந்து இறந்து போயிடுறோம். ஆனா கேட்டா அது ஒரு விதி, விதி, அவன் நேரம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறோம். அது நேரம் முடிஞ்சு போல. நம்ம செய்யற தவறுனால நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க மரணத்தை சந்தித்து இருக்கிறாங்க. அது தேவன் எடுக்கல, அது விதியும் அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால அந்த மரணம் வந்தது, நேரம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான், என்ன வாழ வேண்டிய வயசுல செத்து போயிட்டான், அவ்வளவுதான், அவன் நேரம் முடிஞ்சு போச்சு, அவன் விதி அவ்வளவுதான் இப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய விதி முடியல, அவங்க செய்த பாவம். குடி இன்றைக்கு அதனாலதான் ஆவியானவர் இந்த வார்த்தையில எழுதி வைத்திருக்கிறார். இப்படி இந்த குடியினால ஜனங்க அழிந்து போக கூடாது, இந்த ஜனங்களை நாம் மீட்டெடுத்தே ஆக வேண்டும். இந்த குடியினால பல கற்பழிப்புகள் ஏற்படுது, நிறைய கொலைகள் ஏற்படுது. இந்த போதை பண்ணிட்டு தான் நிறைய வீடு கூடுறது, நகை அறுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் செய்யறது. தைரியம் வரும், நல்லா பேச முடியும், மாட்டிக்கினா கூட அடிச்சா நமக்கு வலிக்காது, இதெல்லாம் வசனத்துல இருக்குது. அது மறுபடியும் நம்ம பாவத்துலதான் கெட்டு போகும். குடி நம்ம சந்தோஷம் இல்லை. அன்பு பிரியமான சொன்னோங்க, குடிக்காம நம்ம மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா வாழ்றதுதான் நம் தேவனுக்கும் பிரியம், நமக்கும் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், நிறைவு என்றென்று நம்ம வாழ்க்கையில நிலைத்திருக்கும். இன்றைக்கு நம்ம கர்த்தரிடத்துல இந்த புத்தியை நம்ம கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இந்த நேரத்துல நம்ம பாவ மன்னிப்பு கர்த்தரிடத்துல கேட்கணும். தேவ இரக்கம் நமக்கு கிடைக்கணும். நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நிறைய தவறு செய்துட்டோம், நிறைய பேருக்கு நம்மளால கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தேவனிடத்துல அறிக்கை செய்யணும். பாவத்தை நாம மறைக்க கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். தேவனிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கணும். இரக்கத்தை இன்றைக்கு நாம பெற்றுக்கொள்ளணும். அன்பு பிரியமான ஜனமே, இப்படி நம்ம அறிக்கை செய்தோம்னா நீ என்ன வேணா செய்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க குடிச்சதுனால நீங்க கெட்டு போய் ஒரு கொலைகாரனா கூட நீங்க இருக்கலாம். கொலைகாரனையும் ஆண்டவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்க, அவர் உங்களை மன்னிப்பாரு. இந்த உலகம் உங்களை மன்னிக்காம போலாம். இவன் நான் கொலைகாரன், நான் மனம் நான் திருந்துட்டேன்னா ஜனங்கள்லாம் என்ன பேசுவாங்க, நான் திருந்துட்டேன்னா என்ன மதிக்க மாட்டாங்க, இப்படி நீங்க நினைக்காதீங்க. நீ தேவனை பாருங்க, தேவனை பாருங்க. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. கர்த்தருடைய வருகை நாட்கள் இருக்கு.
ஏசப்பா இந்த பூமியில வந்து அவரிடத்துல நம்மளை கொண்டு போவாரு. பிதாவின் இடத்துல வாழ்றதுதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம இடம் பிடிக்கணும்னா பாவத்தை நம்ம அறிக்கை செய்யணும். அன்பு பிரியமான ஜனமே, பாவ மன்னிப்பு நம்ம கிடைக்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம அவர்கிட்ட கேட்டோம்னா, அவர்கிட்ட மறைக்காதீங்க. அவர்கிட்ட போய் முட்டி போட்டு தேவன் கிட்ட கேளுங்க. இந்த உலகத்துல உங்களை தாயின் கருவில உங்களை தெரிந்து கொண்டார். கர்ப்பத்துல நீங்க இருக்கும்போது அவர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை படைச்சதே அவருக்கு பிள்ளையா இருக்கணும், அவர் ஆராதனை செய்யணும் தான் நம்மளை படைச்சாரு. ஆனா நம்ம வழி விலகி போயிட்டோம். இன்றைக்கு மனம் திரும்புங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை மீட்டெடுக்க போறார். இன்றைக்கு ஒரு மீட்பு உங்களுடைய குடும்பத்துல இருக்கு. அன்பு பிரியமான ஜனமே, இப்படி நம்ம அறிக்கை செய்யும் போது அவர் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு அவர் போதிப்பாராம். ஒரு போதித்த மகனே, இப்படி எல்லாம் நடக்காதப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன், இந்த வழியில நீ போகாதப்பா, இது சரியில்லைப்பா, நீ திருந்தணும்ப்பா, நீ வாழணும்ப்பா. உங்களுக்கு அவர் போதிக்கிறார். வசனத்துல உங்களுக்கு போதிக்கிறார். பாருங்க, அன்பு பிரியமான ஜனமே, உங்களுக்கு போதிக்கிறார். நீங்க செத்து மடிஞ்சு போறது அவருக்கு பிரியம் இல்லை. நீங்க நரகத்துல தள்ளப்படுறது தேவனுக்கு பிரியம் இல்லை. நீங்க பரலோகத்துல சொர்க்கத்துல அவரோடு வாழணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நித்திய ஜீவனை நீங்க சுதந்திரித்து கொள்ளணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்க போறீங்க? இல்ல நான் குடிச்சு குடிச்சு இப்படியேதான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க மனம் திரும்பணும். தேவனுடைய பிள்ளையாக நீங்க வாழணும்னு அவர் ஆசைப்படுறாரு. உங்க குடும்ப மனைவி பிள்ளைகளோட நீங்க சந்தோஷமாக வாழணும்னு தேவன் விரும்புறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவையில்லாத ஆலோசனையினாலதான் நீங்க கெட்டு போயிருந்தீங்கல்ல, அதனாலதான் நீங்க குடிச்சீங்கல்ல, ஏதோ ஒண்ணுல தோற்று போயிருப்பீங்க. எதனா ஒரு காரியம் முயற்சி பண்ணி நான் முன்னுக்கு வரணும்னு சொல்லி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. அதுல தோற்றுட்டு போன உடனே இதுக்கு குடிதான் மருந்து. நிறைய பேருடைய ஆலோசனை கேட்டு இருப்பீங்க, மச்சான் குடிக்கணும், அவ்வளவுதான் நான் தோத்து போயிட்டேன், அவ்வளவுதான், குச்சி 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 வாழ்க்கையே கெடுத்து கொள்றது. தேவன் உங்களை மீண்டும் எழுப்பி நிற்க வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக போட்டு வைத்திருக்கிற திட்டம் பெருசு. தேவனுடைய சித்த வாழ்க்கையில என்னன்னு கேளுங்க. நீங்க ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டீங்கன்னா தவறான வழிகளை தேடி போவாதீங்க, பாவத்தை தேடி போவாதீங்க. தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில என்னன்னு கேளுங்க. அதனாலதான் நீங்க எடுக்கிற முயற்சி வீணா தோல்வி அடையறீங்க. அது உங்களுக்கு வேணாம். அவர்கிட்ட பேசுங்க. என்னை உருவாக்குனீங்கல்லப்பா, நான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாராம். உன்மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு பிரியமான ஜனமே, எத்தனை பேரு இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டீங்க? இது வரைக்கும் நீங்க செய்ததெல்லாம் மறந்துருங்க. உங்க பாவங்களை கர்த்தர் மறைக்க வல்லவராய் இருக்கிறார்.
கார் மேகங்களை போல அவர் மறைச்சிருவாராம். கடலின் ஆழத்துல கொண்டு போய் போட்டுருவாராம். உங்க பாவங்களை முதுகுக்கு பின்னால கொண்டு போய் போட்டுருவாராம். இனி அந்த பாவம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. இனி அந்த பாட்டில உங்க கையில எடுக்க கூடாது. ஒயின் ஷாப்புக்கு உங்க கால் நடக்க கூடாது. ஸ்கூல் படிக்கிற பள்ளி மாணவ மாணவிகளே, கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை இனி நான் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துட்டு, உங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்க கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்கள் மாற வேண்டும். நீங்க வழி விலகி ஓடாதீங்க. தேவனுக்கு மறைவாக நிற்காதீங்க. அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தர் உண்மையில் என் கண் வைத்து இன்றைக்கு ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க கேளுங்க. நான் இனி குடிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நீங்க மாத்தி அமைத்து கொடுங்க, கேளுங்க. ஏதோ ஒரு வேதனையில குடிக்கிறேன், நிறைய பேர் கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால குடிக்கிறேன், நான் நினைச்சது நடக்கல, அதனால குடிக்கிறேன்னு நீங்க இருக்கலாம். நான் குடிக்கிறேனே தவிர மத்தபடி நான் நல்லவன் தான் சொல்றீங்களா? இல்ல. குடிக்கிறதே தீங்கு. அந்த குடிதான் உங்களை கெட்டவனா மாத்துது. இப்படிப்பட்ட இந்த குடியிலிருந்து இன்னைக்கு மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல நீங்க நின்று அவர்கிட்ட முழுவதும் ஒப்பு கொடுத்து நீங்க கேளுங்க. இன்னைக்கே போயிட்டு அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கேளுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா இந்த வார்த்தையோடு கூட நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அப்பா, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது ஆண்டவரே. பெண் பிள்ளைகளும் குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, போதை பழக்கத்துல கடைபிடிக்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நிறைய பேரு ஜோடி ஜோடியாக லவ் பண்ற பிள்ளைகளே ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பொட்டி கடையில நின்று சிகரெட் அடித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இதை எங்களுடைய கண்களால பார்த்தது உண்டு ஆண்டவரே. இதை பார்த்து இன்னொருவர் அதையே செய்யறாங்க. இதனால இந்த குடி போதை பழக்கங்கள் தேசத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில பரவி கொண்டிருக்கு. இதிலிருந்து நீர் தேசத்துல ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக. இப்படிப்பட்ட போதையை தூண்டி விடுகிற இந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுப்பா. சொன்னதும் சொல்ல மறந்ததும் உங்க பாதபடியில ஒப்புவிக்கிறேன். துதியும் கனமும் மகிமை மேசுராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.